தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். மணிக்கணக்காய் ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மனதுருகி ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மணிக்கணக்காய் ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மனதுருகி ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், வேண்டும் ஜெபாவி என்னிலே வேண்டும், தாரும் ஜெபாவி என்னிலே தாரும், வேண்டும் ஜெபாவி என்னிலே வேண்டும், தாரும் ஜெபாவி என்னிலே தாரும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். கதறி ஜெபித்திட கண்ணீரும் வேண்டும், புலம்பி அழுதிட பாரமும் வேண்டும், கதறி ஜெபித்திட கண்ணீரும் வேண்டும், புலம்பி அழுதிட பாரமும் வேண்டும், வேண்டும் கண்களில் கண்ணீரும் வேண்டும், தாரும் ஆத்தும பாரமும் தாரும், வேண்டும் கண்களில் கண்ணீரும் வேண்டும், தாரும் ஆத்தும பாரமும் தாரும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். சோராமல் ஜெபித்திட விசுவாசம் வேண்டும், தளராமல் ஜெபித்திட தைரியம் வேண்டும், சோராமல் ஜெபித்திட விசுவாசம் வேண்டும், தளராமல் ஜெபித்திட தைரியம் வேண்டும், வேண்டும் விசுவாசம் என்னிலே வேண்டும், தாரும் தைரியம் என்னிலே தாரும், வேண்டும் விசுவாசம் என்னிலே வேண்டும், தாரும் தைரியம் என்னிலே தாரும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். மணிக்கணக்காய் ஜெபிக்கணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாஞ்சை. தேவனும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஜெபத்தில் என்னோடு நிலைத்திருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவரா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். நமக்கு வெளியில் இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு உள்ளே இருக்கிறாராம். நான் இவ்வளோ ஒரு அருமையான ட்ரூத் இல்லை. இன்றைக்கி தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று அநேகருக்கு தெரிவதில்லை. ஒரு ஆள் உருவத்தில் பார்க்கணும்,
இயேசுவா அவர் தாடி வச்சிருப்பார், இயேசுவா அவர் வெண்ணங்கி தரித்திருப்பார், இயேசுவா கதவை தட்டுவார். சிலர் படத்தை பார்த்தா தான் ஜெபம் வரும், சிலருக்கு சிலையை பார்த்தா தான் ஜெபம் வரும். சிலர் என்ன செய்வாங்கன்னா மனிதர்களை தெய்வமாக வச்சுக்குவாங்க. ஆமாம், அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் ஆலோசனை, அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் தான் பணம் கொடுத்து உதவுறாரு, இப்படி பார்ப்பாங்க. நம்ம தேவன் யார் என்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். யோவான் 1:14 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினாராம். இன்றைக்கி ஆண்டவரை படத்துலையும் சிலையிலையும் மனிதர்கள்ட்டையும் வச்சு பார்த்து வெளியே பார்க்காதீங்க. நமக்கு உள்ளே இருக்கிறார், நமக்கு உள்ள வாசம் பண்ணி நம்மை நடத்தத்தானது. அவருக்கு சிங்காசனமும் ஆலயமும் நம்ம தான். அதை இன்றைக்கி அநேகர் புரியறதில்ல, தெரியறதில்ல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது இவரை போய் பார்ப்போம், அவரை போய் பார்ப்போம், எங்கேயும் ஓட வேண்டாம். உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், நமக்குள்ள ஒருத்தர் இருக்காருங்க, வாசம் பண்ணுறாரு. இப்போ அவரை போய் நீங்கள் என்ன செய்யலாம்? தேடலாமே, கூப்பிடலாமே. 1 நம்ம பார்க்கும் பொழுது அங்கு ஒரு தாவீது ராஜா சொல்லுகிறார், நாம் அவரை தேட வேண்டிய விதத்தில், சுமக்க வேண்டிய விதத்தில் சுமக்காமல் போனோம். அதனால் பல பிரச்சனைகள் தேவன் நமக்குள்ளே அடிவில பண்ணினார். ஒரு யுத்தத்தில் தோல்வி, ஒரு போராட்டம், ஒரு காரியம், ஒரே தடை, எதிர்ப்பு நம்மளை போட்டு அப்படியே ட்ரில் வாங்குது. ஏன் இப்படி நடக்குது? அதை தாவீது கண்டுபிடிக்கும் போது 4 சொல்கிறாரு, நாம் அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடாததினாலும் அவருடைய கற்பனைகளை சுமக்க வேண்டிய விதத்தில் அந்த வார்த்தைக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்காததினாலும் தேவன் நம்மேல் அடிவில பண்ணினார், தன்னை சரி செய்து கொள்ளுகிறார். இன்னைக்கு தேவன் வெளியில் இல்லைங்க, நமக்கு உள்ள வாசம் பண்ணி சத்தியத்தினாலும் கிருபையாலும் நிறைந்து நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால தான் வேதத்தை படிக்கிறோம், கேட்குறோம். அது குறைவு பற்றக்கூடாது, குறைவு பற்றக்கூடாது. அதற்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை, கொரிந்திய பட்டணத்து ஜனங்களை ஆலோசனையை எச்சரிக்கும் போது சொல்வார். 2 கொரிந்தியர் 13:5 அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதிக்கணும், இருக்கிறாரா இல்லையா. யாரை முன்னிட்டு இந்த போராட்டம், பிரச்சனை ஏன் வருது? அவர் இருந்தால் நமக்கு இதெல்லாம் நடக்குமே என்று சொல்லி எவ்வளவு அருமையாய் ஆண்டவரை தேடி மதித்து அவங்கெல்லாம் காரியங்களை அவங்க எளிதாக்கி கொண்டாங்க. இன்றைக்கு இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை எங்கேயாவது விட்டுட்டு வந்துடாதீங்க. உங்களோடு நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். அது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எங்கே போனாலும், ஐயா என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு சமைக்க தெரியாது, அவன் எப்படி இருக்கிறானோ என்று நீங்கள் கலங்கலாம். உன் தேவனாய் கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பார் என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளே இருந்து நம்ம அணைஞ்சு போகாதபடி, மங்கி போகாதபடி, கொழுந்து விட்டு எரியும்படி இந்த வேத வசனத்தை சுமக்க நமக்கு கிருபை செய்வார். எம்மாவுசுக்கு பின்வாங்கி எருசலேமிலிருந்து இறங்கி போன சீசர்களை ஆண்டவர் மறுபடியும் பேசி, அவங்க சொல்கிறாங்க லூக்கா 24:32 அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம் இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது போல இன்றைக்கு மங்கி போகாமல், நீங்கள் அணைந்து போகாமல், நீங்கள் கொழுந்து விட்டு பிரகாசிக்கும்படி, எரியும்படி, நட்சத்திரங்களைப் போல திகழும்படி உங்கள் வேலையிலும் ஜெப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதற்குத்தான்
அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக வல்லமையாய் நமக்குள்ள கிரியை செய்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்குள் இருந்து உங்களை அற்புதமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை துதித்து பாடி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் ஆண்டவரே வாசம் பண்ணி நமக்குள்ளே வல்லமையாய் செயல்படுகிற என்ற வார்த்தையின்படி நீ அவர்களுக்குள் மகிமையான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றி திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம ஊழியங்களை அறிமுகப்படுத்தணும். அப்பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.